கிரேக்க நாட்டில் ஏதேன்ஸ் என்பது ஒரு மிகப்பெரிய நகரம். அந்த நகரத்திலே சாக்ரட்டிஸ் என்ற ஒரு தத்துவ ஞானி இருந்தார். ஒரு அழுக்கான போர்வையை போர்த்தி கொண்டு அந்த ஏதேன்ஸ் நகரத்தின் வீதிகளில் நின்று கொண்டு, இளைஞர்களே வாருங்கள், உங்களுக்கு நான் அறிவாயுதத்தை தரப்போகிறேன் என்று இளைஞர்களை எல்லாம் அழைத்து அவர்களிடம் தத்துவ விசாரணைகளை எல்லாம் போதித்தார். அப்படி அவர் போதிக்கின்ற பொழுது ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேளுங்கள். அந்த கேள்விகள் மூலமாக, அந்த கேள்விகளினுடைய வேள்விகளால் உங்களுக்கான பதில் கிடைக்கும். எந்த செய்தியாக இருந்தாலும், எத்தகைய தன்மை உடையதாக இருந்தாலும் அவற்றுக்குள் சென்று 3 கேள்விகளை முன்னிறுத்துங்கள். அந்த 3 கேள்விகளுக்குள் அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையானது உங்களுக்கு விளங்கிவிடும். ஏனென்று கேள்வி கேளுங்கள். எந்த செயலாக இருந்தாலும் எதற்காக நிகழ்ந்தது என்று கேள்வி கேளுங்கள். எப்படி நடந்தது என்று கேள்வி கேளுங்கள். இந்த 3 கேள்விகளும் தான் அறிவாயுதத்தினுடைய படைக்கலன்களாகும். அந்த இளைஞர்களிடமெல்லாம் அந்த தத்துவங்களை போதித்தார் சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸினுடைய சீடராக வந்தவர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலினுடைய சீடராக வந்தவர் பிளேட்டோ. இப்படியாக ஒரு அறிவுசார் மரபு என்பது அன்றைக்கு கிரேக்கத்திலே உருவானது. அப்படி உருவான அந்த அறிவுசார் மரபுதான் பல நூற்றாண்டு காலமாக மக்களிடம் 6ஆம் அறிவு என்ற ஒன்று அவர்கள் மனதிலே எப்பொழுது எழுந்ததோ, ஆடைகளற்று திரிந்த மனிதன் தன்னுடைய நிர்வாணத்தை உணர்ந்து எப்பொழுது தமக்கு ஆடை வேண்டும் என்ற ஒரு நிலை உருவானதோ, அப்பொழுதே அறிவும் அவனுக்குள் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. நாகரிகம் வளர்ந்தது, நதிக்கரை நாகரிகமாக மாறியது, வேளாண்மை பெருகியது. இப்படியாக மனித குலம் என்பது இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வரை விரிந்து பறந்துபட்டதாக இன்றைக்கு மனிதனுடைய அறிவு இருக்கின்றது. அறிவானது மனித குலத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த மனித குலத்தினுடைய வளர்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டும். ஆனால் மனிதர்களை அழிக்கக்கூடிய அளவிற்கு அறிவு சார்ந்த அந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பது எப்பொழுதும் இந்த பூமியை மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் பாழ்படுத்திவிடும். அதாவது விஞ்ஞானம் என்பது 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தி என்பார்கள். அப்படி ஒரு புறத்திலே மக்களினுடைய நல்வாழ்விற்கு பயன்படும், இன்னொரு புறத்திலே இந்த மக்களை நாசமாக்குவதற்கும் பயன்படும். அப்படி நாசமாக்குவதற்கு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அணுகுண்டு. அந்த அணுகுண்டு ஜப்பானியினுடைய மிகப்பெரிய நகரங்களாக இருந்த ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற நகர்கள் அழிவதற்கு காரணமாக அமைந்தது. ஆனால் அங்கே வாழ்ந்த மக்கள் அந்த அழிவின் விளிம்பிலிருந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய உன்னதமான வளர்ச்சியை, அந்த ஹிரோஷிமா, நாகசாகியை உருவாக்கினார்கள். ஆக அறிவு என்பது மக்களுக்கு உரித்தானதாகவும், மக்கள் வளர்வதற்குரிய பயன்பாட்டிற்கு உரியதாகவும் அறிவியல் என்பது இருக்க வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார், அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கெல்லாம் உள்ளளிக்கலாகா அரண் என்று சொல்கிறார். அறிவு என்பது ஒருவனுக்கு மிகப்பெரிய படைக்கலனாகும், ஒரு கருவியை போன்றதாகும். அறிவு விசாலமானதாக இருக்க வேண்டும், பரந்துபட்டதாக இருக்க வேண்டும். ஒருவனுடைய கல்வியும் அறிவும் எவராலும் பறித்து கொள்ள முடியாது. அவர் பெற்ற கல்வியானது இந்த உலகிற்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அவருடைய அறிவு என்பது மனித குலத்தினுடைய மேம்பாட்டிற்கு பயன்பாடு உள்ளதாக இருக்க வேண்டும். அதனால்தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார் வள்ளுவர். செருவார்க்கெல்லாம் உள்ளளிக்கலாகா அரண் என்றும் சொல்கிறார். எப்பேற்பட்ட பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு அரணாக உள்ளுக்குள் இருப்பது எதுவென்றால் அவன் பெற்ற அறிவு ஆகும். இப்படி பல பெரிய சான்றோர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் நாம் உள்வாங்கி அந்த விழுமியங்களை வாழ்வில் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நமக்கு செலவில்லாமலே ஒரு பெரிய அனுபவம் நமக்கு கிடைக்கின்றது.
அந்த அனுபவத்தை கொடுத்தவர்கள் மிகப்பெரிய வழிகளை எல்லாம் தாங்கி தங்கள் வாழ்வில் ஏற்பட்ட இன்னல்களை எல்லாம் போக்கி அந்த அறிவு செல்வங்களை, அறிவு கருவூலத்தை இந்த மக்களுக்கு கொடுத்துவிட்டு சென்றார்கள். தங்கள் பயன்பாட்டிற்கு மாத்திரம் வைத்து கொள்ளாமல் இந்த மனித குலமே மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய சிந்தனை சக்திகளை எல்லாம் உருவாக்கி இந்த மக்களிடையே அறிவுசார் செயல்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டினார்கள். அதனால் வாழ்வில் எந்த நிகழ்வாக இருந்தாலும், எந்த செய்தியாக இருந்தாலும் அதற்குள் செல்லுங்கள், அதற்குள் ஊடுருவி ஏன் என்று கேள்வி கேளுங்கள், எதற்கு என்று கேள்வி கேளுங்கள், எப்படி என்று கேள்வி கேளுங்கள். இந்த கேள்விகள் மூலமாகத்தான் நீங்கள் அறிவுசார் மரபிற்கு உள்ளே வர முடியும். அடுத்து ஒரு குறளிலே சொல்கிறார், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்கிறார். எனைத்தானும் நல்லவை கேட்க. இந்த உலகிலே எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. புறங்கூறுகின்ற செய்திகள் இருக்கும், அறம் சார்ந்த செய்திகள் இருக்கும், சமயம் சார்ந்த செய்திகள் இருக்கும், அறிவியல் சார்ந்த செய்திகள் இருக்கும். எந்த செய்தியாக இருந்தாலும், அது ஒரு சிறிய செய்தியாக இருந்தாலும் கூட எனைத்தானும் நல்லவை கேட்க. எங்கெல்லாம் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை தேடி தேடி சென்று நீங்கள் பயனடைய வேண்டும். உலகில் எந்த மூலையிலும் அறிவு சார்ந்த நல்ல கருத்துக்கள் இருந்தால் அதை உள்வாங்கிக் கொள்வதில் நாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நீ ஒரு உயர்ந்த மனிதனாக இந்த உலகில் உலா வர வேண்டுமென்றால், அறிவார்ந்த சபையிலே உனக்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டுமென்றால், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டுமென்றால், எங்கெல்லாம் நல்ல பெருமக்கள் கூடி விவாதிக்கிறார்களோ, எங்கெல்லாம் அறிவு சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் விவாதிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நாற்காலி இட்டு கொண்டு உட்கார்ந்து முதலில் கேளுங்கள். எனைத்தானும் நல்லவை கேளுங்கள். முதலில் கேட்பாளனாக மாறுங்கள். அப்படி ஒரு நல்ல கேட்பாளனாக நீங்கள் மாறுகின்ற பொழுது நாளை நல்ல ஒரு செயல் வீரனாக நீங்கள் மாற முடியும். செயலுக்கு முன்னால் நாம் அறிய வேண்டியது கேட்பது. அதுதான் அந்த கேள்வி செல்வம்தான் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய ஒரு பொக்கிஷமாக அமையும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். உலகில் நீ உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு அந்த நல்ல பெரியோர்களினுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கி அதை நீங்கள் உங்கள் வாழ்விலே செயல்படுத்துகின்ற பொழுது அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு, பதவியும், புகழ் மாலையும் உங்களை இன்பத்தின் உச்சத்திற்கே கொண்டு செல்லும். அதனால் தீயவர்களோடு சேராமல் நன்மை தரக்கூடிய மனிதர்களை நீங்கள் நாடி சென்று நல்லவைகளை தேடி தேடி பெற்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உன்னதமாக்கி கொள்ளலாம். அப்படியே சிவபெருமானுடைய தத்துவங்களில் ஒரு தத்துவமாக நாம் ஒன்றை காண வேண்டும். உலகில் இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒவ்வொரு மனித கூட்டங்களுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் என்று ஒன்று இருக்கும். முதலிலே வழிபட வேண்டியது அந்தந்த குலம் சார்ந்த அவரவர்களுடைய மூதாதையர் வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் கூட தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்புதல் தலை என்று சொன்னார். தென்புலத்தார் நம் தமிழர்கள் வாழ்ந்த அந்த குமரி கண்டத்திலே மறைந்த அந்த தென்புலத்தை நோக்கி நாம் வணங்க வேண்டும். தெய்வம் ஒவ்வொரு கூட்டத்திற்கும், ஒவ்வொரு குலத்திற்கும், ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. அந்த குலதெய்வ வழிபாட்டினை நாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது எங்கே நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்களோ அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நம் குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். காரணம், நாம் எங்கிருந்து இடம் மாறி வந்தோம், எங்கிருந்து இடம் பெயர்ந்தோம், நம் முன்னோர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்கின்ற வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால்தான் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் இனி வரக்கூடிய நம்முடைய பரம்பரைக்கும் நம்முடைய வரலாற்றினை நாம் சொல்ல வேண்டுமென்றால் முதலிலே நமக்கு குலதெய்வ வழிபாட்டினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பிறகு சிறுதெய்வ வழிபாடு என்பது கூடாது என்கிறோம். குலதெய்வ வழிபாட்டை வரவேற்கிற நாம் சிறுதெய்வ வழிபாடுகளை ஏன் கூடாது என்கிறோம் என்றால், சிறுதெய்வ வழிபாட்டிற்குள் துஷ்ட தேவதைகள் எல்லாம் குடிகொண்டிருக்கும். உங்களுக்கு தேவையற்ற தீய செயல்களை செய்வதற்கு, அடுத்தவர்களினுடைய வாழ்வை அழிப்பதற்கு, அடுத்தவர்களினுடைய பொருளை அபகரிப்பதற்கு
புதையல் தேடி அலையும் உலகிலே இப்படியான சிறு தெய்வ வழிபாடுகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் பெயரால் மனித உயிர்களை நரபலி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்று சமூகம் கெட்டழிந்து போயிருக்கிறது. அதே போன்று ஆடு, கோழி போன்ற உயிரினங்களை நாம் இறைவன் பெயரால் பலி கொடுப்பது என்பது ஒரு தீங்கான செயல். உலகில் உள்ள அத்தனை உயிர்களையும் காக்கின்ற இறைவன் இன்னொரு உயிரை கொன்று எனக்கு பலி கொடு என்று எந்த இறைவனும் கேட்க மாட்டான். இது அறம் சார்ந்ததற்கு எதிரான நிலைப்பாடாகும். அதனால் சிறு தெய்வ வழிபாட்டை எல்லாம் நாம் விடுத்து பெருந்தெய்வமாக இருக்கக்கூடிய உலகில் முத்தி நிலையை, மீண்டும் பிரபா நிலையை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யார் என்றால் அவன் சிவபெருமான் ஒருவன்தான். அவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே பற்பல தெய்வங்களை வணங்கி வணங்கி சின்ன சின்ன இன்பங்களுக்காக நம் வாழ்வை தொலைத்து விடுதல் கூடாது. உலகில் முத்திப்பேற்றை அழிக்கக்கூடிய ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றுவதற்குரிய பாதையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அப்படி பாதையை தேர்ந்தெடுத்து கொண்ட ஒருவருடைய வரலாற்றை ரத்தின சுருக்கமாக பார்க்கலாம். திருவாமூரிலே திருநாவுக்கரசு பெருமான் அவதரித்தார். அவருக்கு பிறந்த பொழுது அவர் தந்தை புகழனார் வைத்த பெயர் மருள்நுக்கியார் என்று பெயர். தாயாரின் பெயர் மாதினியார். மிகப்பெரிய செல்வந்தராக சைவ வேளாளர் மரபிலே வந்த அவர்கள் சிவத்தொண்டு புரிவதையே தம் வாழ்நாளில் பெரும் பணியாக மேற்கொண்டு வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்தவருக்கு 2 பிள்ளைகள். மூத்தவள் திலகவதியார், இளையவர் மருள்நுக்கியார். 2 குழந்தைகளையும் சிறப்பான கல்வியை கொடுத்து வளர்த்தார். பருவம் எய்தினாள் திலகவதியார். அப்பொழுது திலகவதியாருக்கு மணமுடிப்பதற்காக அன்று ஒரு போர்ப்படை தளபதியாக இருந்த கலிப்பகையாரை தேர்ந்தெடுத்தார் புகழனார். அந்த போர்ப்படை தளபதியாக இருந்த கலிப்பகையாருக்கு திலகவதியாருக்கும் நிச்சயம் செய்யப்பட்டது. வடநாட்டிலே ஏற்பட்ட ஒரு போரிலே கலிப்பகையார் மாண்டு போய் விடுகிறார். இதை அறிந்த புகழனாரும் மாதினியாரும் மிகுந்த வருத்தத்திற்குள்ளாகிறார்கள். தனக்கு இவன்தான் கணவன் என்று நிச்சயிக்கப்பட்டு வாழ்ந்த திலகவதியார் அன்று முதல் வெண்மையாடை உடுத்தி ஒரு விதவை கோலமே பூண்டார். திருமணம் ஆகாமலேயே உலகில் முதன்முறையாக விதவையாகியவள் யாரென்றால் நம்முடைய திலகவதியார் அவர்கள். சைவ சமயத்தின் ஒரு பெரிய வழிகாட்டியாக வாழ்ந்தவர் யாரென்றால், அதாவது தனக்கு உரியவன் மாண்டு போன பின்னாலும் வேறொருவனை மனதிலே நினையாமல் அந்த ஆடவனையே தன்னுடைய கணவனாக கற்பனையில் வருத்தி கொண்ட அந்த பெண்ணின் இதயத்தில் வேறொரு ஆணுக்கு இடம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார். அதனால் அவள் அந்த திருவாமூரிலிருந்து வெளியே வந்து திருவதிகையிலே இருக்கக்கூடிய வீரட்டானேஸ்வரர் ஆலயத்திலே மெழுகிடுதல், பூக்களை தொடுத்தல், நந்தவனத்திலிருந்து பூக்களை பறித்து இறைவனுக்கு மாலை சூட்டுதல், இப்படிப்பட்ட பணிகளை செய்து வந்தாள் திலகவதியார். அவருடைய தம்பியோ மருள்நீக்கியார் சைவத்திலிருந்து சமணம் நோக்கி சென்றார். ஏன் அவர் சமணத்திற்கு சென்றார் என்றால், அன்றைக்கு சமணத்தின் பெருநெறி கொள்கையாக இருந்தது கொல்லாமை, புலால் மறுத்தல். இவை சைவத்தினுடைய பெருநெறி கொள்கையும் சமணத்தினுடைய அந்த 2 நெறிகளும் ஒன்றாக இருந்தது. அதனால் அங்கே சமணத்திற்குள் இவர் சென்று விட்டார். சமணத்திற்கு சென்ற பிறகு அங்கே அவருக்கு தர்மசேனர் என்ற பட்டப்பெயர் சூட்டப்பட்டது. திருப்பாதிரி புலியூர், அதாவது பீகாரிலே ஒரு பாடலிபுத்திரம் இருப்பதைப் போல இங்கே தமிழகத்தில் ஒரு பாடலிபுத்திரமாக இருந்தது எதுவென்றால் அந்த திருப்பாதிரி புலியூர். அந்த திருப்பாதிரி புலியூர் தான் சமணத்தினுடைய மைய இடமாக இருந்தது. அதனுடைய தலைமை பொறுப்பிலே இருந்தவர் யார் என்றால் மருள்நீக்கியார் என்று அழைக்கப்பட்ட தர்மசேனர். அவர் ஏன் அங்கு சென்றார்? சமணத்தை சார்ந்ததற்குரிய என்ன காரணமாக இருக்க முடியும் என்றார். தன்னுடைய அக்காவின் கணவனாக வரக்கூடிய கலிப்பகையார் மறைந்து விட்டார். இந்த செய்தியினால் நாளடைவு மனம் சோர்ந்து புகழனார் மறைந்து விட்டார். அவருடைய தாயார் மாதினியாரும் மறைந்து போய்விட்டார். இப்படி வாழ்வியிலே தொடர்ச்சியான சோகங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே என்ற ஒரு நிலை. இன்னொன்று, திலகவதியார் வெண்மையாடை உடுத்தி தன் வீட்டிற்கு முன்னால் தீ மூட்டி அதிலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு அவர் நிலை சென்ற பொழுது அவர் கால்களை பற்றி கொண்டு, எனக்காக நீ வாழ வேண்டும் அக்கா என்று அவர் கதறினார்.
அதன் பொருட்டு அவர் திருவதிகை வந்து அங்கு சிவபெருமானுக்கு தொண்டாற்றி கொண்டிருந்தார். இவரோ நம் வாழ்விலே ஏற்பட்ட இத்தனை துன்பங்களும் தீர்வதற்கு சமண சமயம் உதவுமா என்று கருதிதான் அவர் சமணம் சார்ந்தார். உள்ளார்ந்த கருத்துக்களோடு போய் அவர் சமணம் சாரவில்லை. இங்கே ஏற்பட்ட வாழ்வில் இடர்பாடல் இன்னல்களை பெருமான் தீர்க்கவில்லையே என்ற எண்ணத்தோடு தான் அவர் அங்கு போய் சேர்ந்தார். அங்கு போய் சேர்ந்ததிலும் ஒரு நல்ல செய்தி எதுவென்றால், சமணத்தை முழுமையாக கற்றறிந்த காரணத்தினால் அவர் இங்கு சமயத்தினுடைய பெருநெறிகளை தூக்கி பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது இரண்டிற்கும் உரிய வேறுபாடுகளை உள்ளன்போடு அவர் உணர்ந்து கொண்டார். அப்படி உணர்ந்து கொண்ட அந்த திருநாவுக்கரசரை அந்த சமணர்கள் அவர் சமணத்தை விட்டு சைவம் சார்ந்ததின் பொருட்டு அவரை என்ன செய்தார்கள் என்றால், சுண்ணாம்பு கால்வாயிலே கொண்டு போய் அவரை கொதிக்க கொதிக்க அவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக உள்ளே இட்டார்கள். அந்த திருநீற்று அறையிலே அவர் இருக்கிறார். அந்த திருநீற்று அறையிலிருந்து அவர் சில நாட்கள் கழித்து வெளியே வருகின்ற பொழுது அவர் பாடிய தேவார பாடல் ஒன்று: மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று பாடி வருகிறார். உண்மையான உள்ளார்ந்த அன்போடு பக்தி செலுத்துபவர்களுக்கு இறைவனுடைய கருணை என்பது எப்பொழுதும் மழை போல பொழிந்து கொண்டிருக்கும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. அப்படி கொதிக்கின்ற வெப்பம் நிறைந்த அந்த நீற்றறையிலே இடப்பட்ட திருநாவுக்கரசர் எப்படி அங்கே இருந்தார், எப்படி அவரை இறைவன் அங்கு வைத்திருந்தார் என்றால், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று அருமையாக ஒரு சூழல். எனக்கு அந்த நீற்றறை, வெப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த நீற்றறை கூட எனக்கு குளிர்தரு நிலவாக, தென்றலாக, வீங்கில வேணிலாக இருந்தது என்று அவர் பாடுகிறார். அப்படித்தான் கொலை செய்வதையும் புலால் மறுத்தலையும் போதிக்கின்ற அந்த சமணம் இவரை கொலை செய்வதற்கே துணிந்ததென்றால் அவர்களுடைய அடிப்படை பெருநெறி கொள்கையிலிருந்து அவர்கள் மாறிவிட்டார்கள் என்பதற்கு அது ஒரு காரணம். சமணம் வீழ்ந்துபட்டதற்கு காரணம் தன்னுடைய பெருநெறி கொள்கையிலிருந்து பின்னால் வந்த சமய குருமார்கள் எல்லாம் அந்த கொள்கையிலிருந்து பிறண்டு போன காரணத்தினால்தான் அந்த சமயம் வீழ்த்தப்பட்டது. அதே போல இன்னொரு முறை திருநாவுக்கரசு பெருமானை ஒரு கல்பலகையிலே கட்டி தூக்கி கொண்டு போய் கடலிலே போட்டு விட்டார்கள். போட்ட பொழுது பெருமான் இறைவனை நினைத்து பாடிய பாடல்: சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோழ கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்விலே துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அவனுக்கு உற்ற துணையாக இருப்பது எதுவென்றால் அந்த நமச்சிவாய மந்திரம். வாழ்விலே இன்னலா, வாழ்விலே துன்பமா, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் இனிக்க நாம் நமச்சிவாய மந்திரத்தை ஓதுவித்தாலே இறைவனுடைய அந்த கருணையானது நம்மை நோக்கி ஒவ்வொரு அடியாக நகர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கும் அன்றைக்கு நாவுக்கரசு பெருமானை கடலில் தூக்கி எறிந்தார்கள் அல்லவா, அந்த கடலில் தூக்கி எறியப்பட்ட அந்த கல்பலகையானது கரை சேர்ந்த இடத்திற்கு இன்றைக்கும் பெயர் கரையேற விட்ட குப்பம் என்று இன்றைக்கும் அந்த கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திலே இன்றைக்கும் திருநாவுக்கரசு பெருமானை பூஜித்து வழிபாடு செய்து அவருக்கு விழாவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தன் வாழ்நாளெல்லாம் துன்பம் ஏற்படுத்திய அந்த சமண சமயத்தின் மீது அவர் ஒரு காலம் பழித்து பேசவில்லை. அவர் தன்னுடைய வினைப்பயன் பொருட்டே இந்த வாழ்விலே நமக்கு துன்பங்களெல்லாம் நேர்ந்தது என்று பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டார். அப்படி வாழ்ந்தவர்தான் திருநாவுக்கரசர். அதனால் நம் வாழ்வில் துன்பம் ஏற்பட்டால் உடனடியாக நாம் இறைவனே இல்லை என்ற ஒரு நிலைக்கோ, இறைவனை நாம் அவமரியாதை செய்கின்ற அளவிற்கோ, அவமதிப்பு சொற்களை பயன்படுத்துகின்ற அளவிற்கோ போகக்கூடாது. பொறுத்திருக்க வேண்டும். நம்முடைய விதி எப்படி வேலை செய்கிறதோ அந்த விதியின் பொருட்டே நம் வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த விதியை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் திருநாமம் ஒன்றுதான் நமக்கு உற்ற துணை. நமச்சிவாய என்ற ஒரு மந்திரம்தான் நமக்கான வாழ்வியினுடைய பெரும் சொல்லாக இருக்க வேண்டும். மாணிக்க வாசக பெருமானுடைய பெருமையை சொல்வதென்றால், தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன்.
திருவாசகத்தை தேன் என்று குறிப்பிடுகிறார்கள். தேன் எப்பொழுதும் தானும் அழியாது, தன்னை சேர்ந்தவர்களையும் அழிக்காது. அது ஒரு இனிப்பு சுவையாகவும் பயன்படும், மருந்தாகவும் பயன்படும். கசப்பு மருந்து நாம் உட்கொள்ள வேண்டுமென்றால் அது தேனில் குழைத்து நமக்கு தரப்படும். அப்பொழுது அது மருந்தாகவும் இருக்கும், உணவாகவும் இருக்கும். நம் வாழ்விலே தொல்லை கொடுக்கக்கூடியது இந்த பிறவி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி நம் வாழ்வில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடியது எதுவென்றால் எல்லா எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்குவோம். நம்முடைய வாழ்க்கையிலே உன்னத நிலையை அடைவதற்கு எது உறுதுணையாக இருக்கும் என்றால் திருவாசகம். அந்த திருவாசகத்தை தினந்தோறும் ஒரு வரியாவது படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். ஏதோ மனப்பாடம் செய்வதற்காகவும் நாம் திருவாசகத்தை படித்து விட்டோம் என்ற ஒரு எண்ணம் மேலோங்குவதற்காகவும் திருவாசகத்தை படிக்கக்கூடாது. ஒரு வரி படிக்க முடியவில்லை என்றாலும் ஒரு வார்த்தையாவது படித்து அதனுடைய பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சைவம் பெருநெறி கொள்கைகளை உடையது, நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது. வள்ளுவ பெருமானைப் போல இந்த சைவ சமயத்திற்கு மிகப்பெரிய தொண்டுகளை ஆற்றிய நால்வர் பெருமக்களினுடைய பாடல்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும். சைவ சித்தாந்தத்தையும் நாம் பயில்வோமானால், சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்வோமானால் நம் வாழ்வு உன்னத நிலையை இறைவன் கருணையால் அமையும். அதனால் எப்பொழுதும் இறைச்சிந்தனையோடு இருப்போம். மற்றவருக்கு தீங்கு இழைப்பதை முற்றிலுமாக அறவே நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.